வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் மொபைல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களா, டிஎஸ்எல்ஆர் கேமரா வித் பேசிக் லென்ஸோட ஃபோட்டோ ஷூட் பண்ணுவீங்களா அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கான வீடியோ தான். ஜஸ்ட் ஷேக் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னாலே போதும். அதை ஹை குவாலிட்டி லென்ஸில் நம்ம எடுத்த மாதிரி செம்மையாக பிளர் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மாடல் இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணணும். Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் லோவர் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா பென் டூலில் மாடலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஃபோட்டோஷாப் 2021 வெர்ஷன். ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடும். லேட்டஸ்ட் ஃபோட்டோஷாப் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜில் இப்போ ஒரு சில இடம் சரியாக செலக்ட் ஆகிருக்காது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல செலக்ட் ஆகலை. இதுக்கு வந்து குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ என்னோட கர்சர் பாருங்கள், சர்க்கிள்குள்ளே ப்ளஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அடிஷன். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிங்கன்னா மைனஸாக மாறும். இது வந்து சப்ராக்ஷன். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த பார்ட் வந்து ஆட் தான் பண்ணணும். ஸோ அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன். இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணால் மைனஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இமேஜ் கவர் ஆகலையோ அந்த இடத்துலலாம் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இமேஜ் செலெக்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து Ctrl J கொடுங்க. ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லேயரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லேயர் மட்டும் விசிபிளாக தெரியும். ஸோ பக்காவாக கட் பண்ணிட்டோம். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா லேயருமே விசிபிள் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்ட் லேயர் நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு ஹைட் பண்ணிடுங்க. தென் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி நம்ம இப்போ கட் பண்ண லேயரை கிளிக் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். கீழே உள்ள இந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு மாடிஃபைல போயிட்டு எக்ஸ்பேண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நான் ஒரு 8 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்ம செலெக்ஷன் வந்து 8 பிக்சல்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். பிகாஸ் இந்த ஃபோட்டோ வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு லேயரில் இருக்கும், மாடல் வந்து வேறு ஒரு லேயரில் இருக்கும். ஸோ ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இங்கே வந்து கண்டென்ட் வேறு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த லேயரை ஹைட் பண்ணி பாருங்கள். நமக்கு மாடல் வந்து பேக்ரவுண்டில் ரிமூவ் ஆயிடுச்சு. பட் சம் டிஸ்டார்ஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. பட் இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் இந்த இடத்துல மாடல் வந்து இந்த இடத்துல ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்க பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்குது, அதுவே போதும். ஸோ இப்போ Ctrl D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பிளர் எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோம். சப்போஸ் தப்பாக அப்ளை பண்ணிட்டா அதை அகைன் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டா கீழே அது வந்து ஸ்மார்ட் ஃபில்டராக ஒன்று வந்துடும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கனாலே பிளர் எஃபெக்ட் மட்டும் தான் ரெட் ஆகும், ஃபோட்டோ அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயரில் செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அடுத்து வந்து ஃபில்டரில் போயிட்டு பிளர் கேலரியில் போயிட்டு டில்ட் ஷிஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஒரு பாயிண்ட் வச்சு சர்க்கிள் இருக்கும். மேலே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். இந்த லைனுக்கு மேலே வந்து டாட்டர் லைன் இருக்கும். இந்த லைனுக்கு கீழே ஒரு டாட்டர் லைன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் பிளரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாலிடான 2 லைன் இருக்குல்ல, இதுக்குள்ளார தான் வந்து பிளர் வந்து சுத்தமாக இருக்காது. இந்த டாட்டர் லைன்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அந்த பிளர் வந்து ஃபேட் ஆகும் சூப்பராக. ஸோ இந்த சர்க்கிளை வந்து ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி ஃபுட் கிட்ட வைக்கிறோம். இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த சாலிடான லைனை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மேலேயும் கீழேயுமே ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்டர் லைன்ஸ் வந்து லைட்டாக மேலே கொண்டு போகிறேன். இப்போ வந்து நீங்கள் பிளரை வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 53 கிட்ட வச்சுக்கிறேன். உங்களோட ஃபோட்டோக்கு வந்து எவ்வளோ எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்குன்றதை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே வந்து இங்கே ஓகே கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக ஒரு சின்ன கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃபோட்டோ வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த சியானை வந்து ரெட் சைடு லைட்டாக கொண்டு போங்க. தென் அடுத்து மெஜெண்டா சைடு லைட்டாக கொண்டு போங்க. இங்கிட்டு எல்லோ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஒரிஜினலோட. கம்ப்ளீட்டாக ஃபோட்டோவே ஒரு ரிச் லுக் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு சின்ன பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் நான். இங்கே கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும். கீழே பாருங்கள் ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் பிளர் கேலரின்னு வந்துருச்சு. ஸோ இதை மட்டும் டெலிட் பண்ணாலே உங்களுக்கு இந்த பிளர் எஃபெக்ட் போயிடும். அதே மாதிரி இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே பிளாக் வச்சுட்டு இப்போ எரேஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளர் வந்து எங்கெங்கெல்லாம் வேணாமோ நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல்ஸோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.